කොළඹ සංඛ්‍යාත්මකව ලැබූ පරාජය අපි ගෞරවනීය පරාජයක් විදිහට හඳුන්වන්න කැමතියි. ජයමාවතේ ගමන අපි මෙතනින් ආරම්භ කරා. வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகார செயலாளர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். புல்லேரியா துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது. 16 துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தேர்தல் முடிவுகளால் கொழும்பின் அபிவிருத்திக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிப்பு. கலனி கங்கையில் மூழ்கி 3 பலி. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 2012ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்றுக்கொள்ளும் கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. அனரி மாளிகையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்துவதற்கு எண்ணியுள்ள வேலை திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்கள் வெவ்வேறாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மனிதாபிமான நடவடிக்கைகள் முடிவடைந்ததன் பின்னர் பாதுகாப்பு பிரிவுகளின் உறுப்பினர்கள் நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு நேரடியாக பங்காற்றியுள்ளதாகவும் இந்த செயற்பாடுகளை எதிர்வரும் வருடங்களிலும் தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாகவும் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. கடந்த காலங்களில் கொழும்பில் உள்ள தோட்டங்களுக்கு சென்றிருந்த போது போதைப் பொருள் பாவனையிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றி தருமாறு பெருமளவிலான தாய்மார்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் ஜனாதிபதி இதன் போது கூறியுள்ளார். இதேவேளை 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார செயலாளர் ராஞ்சன் மதாய் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இன்று முற்பகல் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது. ராஞ்சன் மதாய் இந்திய வெளிவிவகார செயலாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் மேற்கொண்டுள்ள முதலாவது விஜயம் இதுவாகும். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தாவும் கலந்து கொண்டிருந்தார். புல்லேரியாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 37 பேரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான மேக்ஸி ப்ராக்டரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 12 கைத்துப்பாக்கிகள், 2 ரிவால்வர்கள், T56 ரக 2 துப்பாக்கிகள் என்பவற்றையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் மேலும் கூறினர். இதேவேளை கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர். எதிர்வரும் 20ஆம் தேதியன்று சம்பவம் தொடர்பிலான சாட்சியங்களை அழைக்க தயாராக உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதோடு நீதிமன்றமும் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை முல்லேரியா துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் டலஸ் அழகப்பெரும குறிப்பிட்டார். அந்த துப்பாக்கி ரவைகள் வெளியான துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணைகளில் போலீசார் இன்று காலை முதல் ஈடுபட்டுள்ளனர். ஏனெனில் இரு தரப்பிலும் பாதுகாவலர்கள் இருந்தனர். சில சமயம் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இருந்தனர். இதன் காரணமாக சம்பவம் பற்றி நியாயமான விசாரணை ஒன்று தற்போது MSDயினால் முன்னெடுக்கப்படுவதாக நான் நினைக்கின்றேன். விருப்புவாக்க முறைமையை அடிப்படையாக கொண்டு இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. புல்லேரியாவில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களுள் மற்றும் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். இதன் பிரகாரம் இந்த சம்பவத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 உயிரிழந்துள்ளனர். இதேவேளை கொலனாவையில் உள்ள பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் இல்லத்தில் அன்னாரது பூத உடல் வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பெருந்திரளானோர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். முல்லேரியா வல்புல சந்திக்கு அருகில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 5 தேசிய வைத்தியசாலையின் அவசர சேவை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுள் ஒருவர் அன்றைய தினமே உயிரிழந்தார். ராகம மத்துமகள குணசேகர மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணிமேல் குமாரசுவாமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகிறது. நேற்று உயிரிழந்த தமிந்த தர்ஷன ஜெயசேகரவின் பூத உடல் அன்னாரது இல்லத்திற்கு நேற்று மாலை கொண்டு செல்லப்பட்டது. 45 வயதான அவர் கொலன்னாவை பெரக்கும்பா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆவார். அன்னாரது இறுதி கிரியைகள் நாளை மறுதின மாலை கொலன்னாவ பொது மயானத்தில் இடம்பெற உள்ளன. இதேவேளை கொலன்னாவை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள காலஞ்சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றும் பெருந்திரளானோர் வருகை தந்துள்ளனர்.
තාත්තට කොහොමත් ට්‍රෙඩ්සිබ්බා කියලා ඉතින් අපි දන්නවා. அப்பாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றமை பற்றி எமக்கு தெரியும். அப்பாவின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் நிராயுதபாணியாகவே இருந்துள்ளார். எவரேனும் பார்த்து கொண்டிருந்தால் இதற்குரிய நியாயத்தை பெற்று தாருங்கள். தவறு இழைத்தவர்களை அப்படியே விட்டு விடாதீர்கள். කවුරු හරි ඉන්න පුළුවන් නම් මේක වෙනුවෙන් සාධාරණයක් ඉෂ්ට කරන්න. වැරදි කරපු මිනිසුන්ට පාඩු ඉන්න අරින්න එපා. ආර්ථ ලක්ෂණ කියන සහෝදරයා වෘත්ති සමිති සංකේතයක්. ඒ වගේම பாரத லட்சுமணன் என்பவர் தொழிற்சங்கங்களின் அடையாளமாக கருதப்படுகின்றார். அத்துடன் இது எமக்கு ஏற்பட்டுள்ள பாரிய இழப்பாகும். உண்மையில் அவர் ஒரு வீரராவார். அதே போன்று அவர் ஒரு சிறந்த போராளி ஆவார். அத்துடன் அவர் சொத்துக்கள் எதனையும் சேர்க்கவில்லை, மக்களையே அவர் சொத்தாக சேர்த்துக் கொண்டார். සම්පත් කිසිම දෙයක් හම්බ කරගත්ත නැහැ. හම්බ කරගත්ත සම්පත් තමයි මහජනයා. මනාප ක්‍රමය නිසා නොයෙකුත් දේපල விருப்புவாக்கு முறை காரணமாக சொத்து சேதம், கொலைகள், கலவரங்கள் என்பன இடம்பெறுகின்றன. இதனால் அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தல் முறை தொடர்பில் புதிதாக சிந்திக்க வேண்டியுள்ளது. அந்த பழைய முறைமையை கையாள்வார்களா இல்லையா? அந்த முறையை உருவாக்குவதற்கான பொறுப்பு எமக்கு உள்ளது. ஏனெனில் இவ்வாறு அரசியல் செய்வதில் சிரமம் உள்ளது. මොකද මේ විදිහට නම් දේශපාලනය කරන්න අමාරුයි. தேசிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற்றதன் பின்னர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் பூத உடல் நேற்று முற்பகல் கொழும்பு ஜாவத்தையில் உள்ள பிரமுகர்களுக்கான வீடமைப்பு தொகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்னாரது பூத உடல் அங்கு சுமார் 1 மணி தியாலத்திற்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் அன்னாரது பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னரே பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் பூத உடல் கொலன்னாவில் உள்ள அன்னாரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை கொலன்னாவை முள்ளேறிய வெள்ளம் பிட்டிய கொதட்டுவ உள்ளிட்ட பிரதேசங்களின் பாதுகாப்பு இன்றைய தினமும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமணின் மரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை கொலன்னாவ மக்கள் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பாரத லட்சுமண் கொலை செய்யப்பட்ட இடத்திலேயே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இன்று பிற்பகல் ஒன்று கூடிய பாரத லட்சுமணின் ஆதரவாளர்கள் கருப்பு பட்டி அணிந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கொட்டிகாவத்த முல்லேரியா பிரதேச சபைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட பிரசன்ன குணசிங்க, சோலங்க ஆராய்ச்சி உள்ளிட்ட பலர் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டனர். அதிகாரி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மெத்துமாட்ட சக்தி கொரோனாவ தேர்தல் தொகுதியிலிருந்து பாரத லட்சுமண், பெர்னார்ட் குரே, ரேணுக பெரேரா, அசோக லங்கா திலக, இந்த பிரசன்ன சோலங்க ஆராய்ச்சி ஆகியோரே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மிகவும் பலம் மிகுந்தவர்களாக காணப்பட்டார்கள். இதற்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதே கொரோனாவ மக்களின் ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது. இத்தகையதொரு ஜனநாயக நாட்டில் இவ்வாறான கொலைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறு இடம்பெற முடியாது. இதனை அடுத்து அங்கு கூடியிருந்தவர்களை சோலங்க ஆராய்ச்சி சந்தித்தார். ஆளும் கட்சி உறுப்பினர்களை பாதுகாக்கும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்று பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அவரது நண்பன் பாரத லட்சுமண் இப்பூவுலகை விட்டு சென்றுள்ளார். அத்துடன் மற்றைய நண்பர் மிகவும் மோசகரமான நிலையில் இருக்கிறார். ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கே இத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றதாயின் எதிர்கட்சியினருக்கு எத்தகைய பிரச்சனைகள் இருக்கும் என்பதை நினைவூட்ட வேண்டுமா? அதனால் எதிர்கட்சி உறுப்பினர்களை விடுத்து முதலில் தமது ஆளும் கட்சி உறுப்பினர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஹெங்குரக்கடையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் வைத்து ரவி கருணாநாயக்க சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்கான நிதியையும் அன்பளிப்பு செய்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் இரு தரப்பினரிடையே குருநாகலில் மோதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் பற்றிய முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட காமினி பெரமுனகேயின் ஆதரவாளர் ஒருவரது வீட்டிற்கு இன்று காலை வந்த குழுவினர் அவரை தாக்கியுள்ளனர். இதன்போது வீட்டில் இருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதோடு காயமடைந்த வீட்டு உரிமையாளர் சிகிச்சைகளுக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குருநாகல் உடவல்புள்ள நகரசபை உறுப்பினர் சுமித் பண்டாரவின் ஆதரவாளர்களும் முன்னாள் மேயர் நிமல் சந்திரடி சில்வாவின் ஆதரவாளர்களும் எனது வீட்டிற்கு இந்த விடயம் குறித்து முன்னாள் மேயர் நிமல் சந்திரஸ்ரீ டி சில்வாவிடம் நாம் வினவினோம். இது 2 கிராமங்களுக்கு இடையிலான பிரச்சனை எனவும் இதற்கும் தமக்கும் அல்லது தமது ஆதரவாளர்களுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என அவர் கூறினார். சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள குருநாகல் மாநகர சபை வேட்பாளர் சுமித் பண்டாரவிடமும் நாம் இது குறித்து வினவினோம். தேர்தல் காலத்தில் எனது கட்அவுட்களை கிழித்தறிந்த போது ஏற்பட்ட பிரச்சனையானது இவ்வளவு தூரம் சென்றுள்ளது. நேற்றிரவு நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஹோட்டலிலிருந்து எம்மை வெளியில் இழுத்து என்னையும் எனது வாகன சாரதியையும் தாக்கிய சம்பவத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த நிலையில் அந்த வீட்டு உரிமையாளரே தமது வீட்டு பொருட்களை உடைத்து தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நான் உண்மையை கூறுகின்றேன். என்ன நடந்தது என்பது பற்றி கிராமத்தவர்கள் அறிவார்கள். இதேவேளை சம்பவம் பற்றிய விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். விடுமுறைக்கு எங்கே போனீர்கள்? නිවාඩුවට කොහෙද ගියේ? Where did you go for the holiday? The first step. கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தெரிவான மேயர் வேட்பாளருடன் ஒன்றிணைந்து செயற்பட தயார் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கூறியுள்ளது. கூட்டமைப்பு பிரதிநிதிகளின் பங்கு பற்றர்களுடன் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கம் ஆரம்பித்திருந்த இலக்குடைய வேலை திட்டங்களுக்கு இதுவரை எவ்வித இடையூறும் ஏற்படவில்லை. கொழும்பு மாநகர சபை பிரதேசம் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் சொந்தமானதாகும். நாட்டு மக்கள் அனைவருக்கும் உரித்தானதாகும். நமது நாட்டின் தலைநகரம். இதனால் எமது தலைநகரை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். கொழும்பு மக்கள் வழங்கிய ஆணைக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் மதிப்பளிக்கின்றோம் என்பதனை முதலில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தலின் போது மிக புத்திசாலித்தனமாக அபிவிருத்தி நோக்கிய திட்டங்களை முன்னிலைப்படுத்தி பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தோம். எமது தேர்தல் நடவடிக்கைகள் கௌரவமான முறையிலேயே அமைந்திருந்தன. இதன் அடிப்படையில் கொழும்பில் பெற்றுக்கொண்ட தோல்வியையும் நாம் கௌரவமான ஒன்றாகவே கருதுகிறோம். கொழும்பு සංඛ්‍යාත්මකව ලැබූ පරාජය අපි ගෞරවනීය පරාජයක් විදිහට හඳුන්වන්න කැමතියි. மிலிந்த மொரகுடவை மேயர் வேட்பாளராக பெயரிட்டமை குறித்து இந்த வகையிலும் வருத்தமடையவில்லை என்று இதன் பொது அமைச்சர் டலஸ் அலஹப்பெரும குறிப்பிட்டார். சந்தானி ඇතුලේ තර්කයක් ගොඩ නැගුණා. மேயர் வேட்பாளரை பெயரிடக்கூடாது என்ற விமர்சனம் கூட்டமைப்பினுள் முன்வைக்கப்பட்டது. நாம் கோத்திரவாதிகளாக இருக்கக்கூடாது. சாதி இனங்களாக பிரிந்து நின்று தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டாம். நாம் எதிர்கால கொழும்பையை கட்டியெழுப்புவதால் தகுதியான தலைவர் ஒருவரை தெரிவு செய்வோம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதன் அடிப்படையிலேயே நாம் மிலிந்த மொரகுடவை தெரிவு செய்தோம். இதற்காக நாம் வருத்தமடையவில்லை. அது ஒரு சிறந்த தீர்மானம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூட நாம் கருதுகிறோம். මොරගොඩ මැතිතුමා එන තෝරාපත් කරගත්තේ අපි. ඒ තෝරා ගැනීම ගැන කිසිම පසුතැවීමක් නැහැ අපේ. අපි මේ මොහොතේ සලකනවා එක හොඳ තීන්දුවක් කියලා. AJA முசமில் கொழும்பு மேயராகவும் டைட்டஸ் பெரிரா பிரதி மேயராகவும் நியமிக்கப்படுவார்கள் என ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஐக்கிய தேசிய கட்சி தனது வெற்றி பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்க கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய, பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க மற்றும் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். එක්සත් ජාතික පක්ෂයට ඡන්දේ දුන්න ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவிக்கிறேன். வெற்றி பயணத்தை நாம் இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டோம். இந்த நகரத்தில் அடிமட்ட மனிதர், நடுத்தர வகுப்பினர், குறைந்த வருமானமுடையோர் என அனைவரும் வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்போம் என்று நான் கூற விரும்புகிறேன். அவர்கள் இந்த நகரத்தில் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த நகர குழையை அபிவிருத்தியை ஏற்படுத்துவோம். மக்களை அச்சுறுத்தி மக்களை இல்லாதொழிக்கும் நகரமாக அல்லாது அனைவரதும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கே நகரின்